சங்குப்பூ வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான டீ தான் ரெடி பண்ண போகிறேன். பூ பொறிக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். அப்போ தான் கிட்ட இந்த சங்குப்பூ இருக்கிறதையும் பார்த்தேன். அதனால் அதையும் கூடவே பொறிச்சிட்டு வந்துட்டேன். மலைக்கு சூடாக ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாகவே இந்த சங்குப்பூ வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னாவது பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன். இன்றைக்கி கிடைச்சதும் சரி டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டேன். டீ போடுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 10 பூ பொறிச்சிட்டு வந்திருந்தேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க அப்படியே ப்ளூ கலரில் மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து பாதி லெமன் மட்டும் கட் பண்ணி அதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த லெமன் ஜூஸ் ஒவ்வொரு ட்ராப் விழுகும்போதும் அதோட கலர் வந்து ப்ளூ கலர்லேருந்து நல்லா பர்பிள் கலரில் மாறிடுச்சு. இதை வந்து அப்படியே கூட குடிக்கலாம். ஆனால் தேன் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேன் ஆட் பண்ணேன். அந்த தேனும் 2 ஸ்பூன் ஊற்றுனதுமே அந்த கிளாஸ்க்கு அடியில் போய் நின்றுச்சு. அந்த பர்பிள் கலருக்கு இந்த ஹனி கலர் காம்பினேஷன் வந்து அந்த கிளாஸில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மலைக்கு சூப்பராக ஒரு சங்குப்பூ டீ குடித்தோம். டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு விடவே நல்லா இருந்தது.